வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகேங்க. வழக்கம் போல் நம்ம இன்றைக்கி கோல்டு சார்ட்டில் தான் இருக்கோம். என்னடா கோடு கோடாக போட்டு வச்சுருக்கி கஜா முஜான்னு அப்படி தான் நினைக்கிறீங்க. நமக்கு கோடு தாங்க வாழ்க்கை. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோட இது இந்த லெவலில் சொல்லியிருப்பேன். ஒரு 650 ஃபஸ்ட்டு 650 போயிட்டான். செகண்ட் லெவலு இங்கே சொல்லியிருப்பேன் ஒரு 700, 710, 720 அந்த ரேஞ்சு போவான்னு சொல்லியிருப்பேன். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை போய் டச் பண்ணிட்டோம். நான் 0.50 0.50 அப்படின்னு 2 எடுத்துருந்தேன். ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் ஆன்கோயிங். இது 700 இந்த லெவல் போனால் க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி வீடியோ போட வந்ததே எதுக்கு அப்படின்னா, இப்போ 650 போவோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கேருந்து ஷார்ட் அடிப்போமே உடனே இங்கே வந்துடுற மாதிரி. அப்படி வரமாட்டாங்க. இந்த தப்பு தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கையில் நீங்கள் ஷார்ட் அடிக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. அடிச்சிங்கன்னா சப்போஸ் இங்கே வருவான், மறுபடியும் அதுக்கு மேலே போயிடுவானே. இங்கே போய் அடிச்சிங்கன்னா இந்த லாபத்தை நீங்கள் புக் பண்ணிங்களா? பண்ண மாட்டீங்க. அது 5-10 போச்சு வந்துச்சு அப்படின்னு புக் பண்ணால் ஓகே. ஆனால் ரொம்ப பேர் பண்ண மாட்டோம். அதுதான் தப்பு. ஏறுற மார்க்கெட்டில் எப்பவும் ஷார்ட் அடிக்க யோசிக்கக்கூடாது. அப்புறம் கடைசியாக பிடிச்சி இப்படி இழுத்து விட்ருவான். நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் அடித்து வச்சுருப்பீங்க. இங்கே வரையில் ஒரு $5 $10 தான் வருவான். 10 தானே வந்திருக்கான், இன்னும் கீழே போவான். இப்படி ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிறது, இங்கே தொட்டுட்டு போவான் அப்படின்ட்டு. ஆனால் அது தொடவே மாட்டோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த சாட்டை பார்த்திங்களா. நம்ம இப்படி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம், இப்படி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த கோட்டை விட்டுருங்க, இது தேவையில்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல ஷார்ட் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். சரி, மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்துட்டான், அடுத்து இது வரைக்கும் வந்துடுவான்னா, ஆனால் இப்படி வந்துட்டு கூட போவோம் அப்படிமா. ஓகே தான், அது எல்லாம் நியாயம்தான். பட் ஆனால் அவன் எதுக்காக இது வரைக்கும் வரணும்? ஏன்னா மார்க்கெட்டே மேலே போயிட்டுருக்கு. அவன் அப்படி தானே போவான். மேலே போகிறப்ப நம்ம ஷார்ட் அடிச்சோன்னா நம்ம டார்கெட்டை தொடவே மாட்டோம். அதே பாருங்கள், நீங்கள் மேலே போகிறப்போ பை பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து போயிட்டுருக்கான். சப்போஸ் இந்த இடத்துல பை பண்ணாலும் அங்கே போயிடுறான். சப்போஸ் ரீடெஸ்ட்டு இங்கே பை பண்ணிங்கன்னா இங்கே போயிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னால் நமக்கு டார்கெட் எதுன்னு தெரியாது இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே வரையில் இப்படி ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இது ஒரு ரீடெஸ்ட்னு இங்கே பை பண்ணிங்கன்னா கூட இங்கே போயிடுறோம். மறுபடியும் நல்ல ரீடெஸ்ட் வரோம். இந்த கோட்டை வச்சுக்கிறோம். இங்கே பை பண்ணாலும் இந்த டார்கெட்டு போயிடுறோம். அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அப்படியே அதுக்கு மேலேயே போயிட்டோம். அப்போ இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, அதை வச்சு இந்த கோட்டை போடுறோம். இந்த கோட்டை போட்டோம்னா இங்கே ஜாயின் ஆகிறானா. அப்போ இந்த மாதிரி இடத்துல வேணால் ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணலாம். பட்டு மேலே போகிற மார்க்கெட்டில் அது ஆபத்து தான். அப்போ திரும்பி கீழே வரோம். கீழே பை பண்ணிங்கன்னா அரைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டான். இங்கே போனால் எவ்வளோ லாபம் பாருங்கள். மறுபடியும் கீழே வரோம், மறுபடியும் இங்கே போயிட்டான், மறுபடியும் கீழே வரோம், மறுபடியும் இங்கே போயிடுவோம்.
அதுதான் என்னோடய லாஸ்ட் லெவல். அதுக்கு மேலே தெரில. நம்ம பண்ணுறது பூரா பையாக தான் இருக்கணும். நோ செல். செல் டேஞ்சரஸ். ஏன்னா ஏறுற மார்க்கெட்டில். அதே ஆப்போசிட் இறங்குற மார்க்கெட்டாக இருந்தால் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் ஓகே. இறங்குற மார்க்கெட்டில் அப்படியே ஒரு பேஸ் தான். எங்கெங்கெல்லாம் செல்லு கிடைக்குதோ அதை மட்டும் பார்க்கணும். இந்த தப்பு தாங்க நான் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏறுற மார்க்கெட்டில் அதாவது பை பண்ண தெரியறதில்ல, முட்டா பைய மாதிரி. இந்த இடத்துல பை பண்ணுறான்னா அது தெரியாது. இங்கேருந்து வரானா, இங்கேருந்து போயிட்டான்னா எப்படி ஒரு ஓட்டு போடுவோம். இந்த இடத்துல போய் செல்லு ட்ரை பண்ணுவோம். அவன் டர்ன்னு மேலே போயிட்டு நம்ம காசை பூரா பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் மறுபடியும் இங்கே வரான்னா இதுக்கு ஒரு கோட்டை போடுறது, இங்கே போய் செல் பண்ணுறது. பண்ணுறதெல்லாம் ஓகே தான். மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டா க்ளோஸ் பண்ணிடணுமில்ல. நம்ம பண்ண மாட்டோமே. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே போகிறதுக்குள்ளே அக்கௌண்ட் காலி. மறுபடியும் வருவான். மறுபடியும் இப்படி ஒரு கோட்டை போடுறது. அவன் மறுபடியும் இப்படி போய்ட்டு மறுபடியும் அக்கௌண்ட்டு காலி. மறுபடியும் கீழே வருவான். அப்படி இப்படி ஒரு கோட்டை போடுறது. இப்படி போகிறதுக்குள்ளே இங்கே போகிறதுக்குள்ளே அக்கௌண்ட்டு காலி. எத்தனை அக்கௌண்ட்டுங்க காலி பண்ணுறது இப்படியே? அது நல்லதாங்க. இந்த புத்தி எனக்கு இவ்வளோ காலம் இல்லை. நானே இதே தப்பை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால ஏறுற மார்க்கெட்டில் ஏறுற மாதிரி கோடு போடுங்க. இப்படி ஏறுறான் நம்மகிட்ட, இப்படி ஒரு 2 கோட்டை போட்டுக்கிட்டோம். இங்கே வந்தால் பை, இங்கே போனால் பை பண்ணினது செல் பண்ணிடுங்க. இங்கே போய் செல் அடிக்க சொல்லல உங்களை. மறுபடியும் இங்கே வரான்னா பை, இங்கே போனான்னா புக் பண்ணுங்கள். செல்லுன்னா அங்கே போய் செல் அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இல்லை இங்கே போயிட்டான்னா விட்ருங்க, திரும்பி வரட்டும். இங்கே வந்தால் பை ட்ரை பண்ணுங்க. ஆனால் அங்கே அரைச்சிக்கிட்டே இருக்கான். சரின்னு பண்ணிட்டான், நல்ல ஒரு ப்ராஃபிட். இங்கே போயிட்டான், சரியான ப்ராஃபிட். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. மார்க்கெட் கூட சேர்ந்து நம்ம போயிட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் இடையெல்லாம் மாற்றமோ அங்கேயெல்லாம் நம்ம காப்பு வச்சுருவோம். இறங்குற மார்க்கெட்டில் இதே தான், இப்படி தான் பண்ணுவோம். இறங்குற மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கங்கெல்லாம் செல்லு. இப்படி தாங்க நான் கோடு போட்டுக்கிட்டுருக்கேன். ஒன்றும் பெரிய கோட்டோட மேஜிக்கெல்லாம் கிடையாது. ஓடையில் ஓடிக்கிட்டே இருக்கணும், இறங்கியில் இறங்கிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இவனோட ஓட்டங்கள் எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் 700 to 720, அதாவது 3720 அப்படின்னு என்னோட எண்ணம். ஆனால் அவன் போகிறது இன்னும் போவாங்க. அவன் மந்த்லி சார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரீடெஸ்ட் எடுக்காமே போயிடும். மந்த்லி சார்ட்டை பாருங்கள். மந்த்லி சார்ட்லாம் எங்கேயோ போகுது. போயிட்டே இருக்கான் எனக்கு என்னான்ட்டு. வந்தோம் அப்படியே லைட்டாக இங்கே வருது, லைட்டாக போகிறான். இப்போ இந்த இடம் 2 இடம் லைட்டாக அடி வாங்கியிருக்கான்னா, அப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுவோம்? இந்த வாட்டி அப்படி ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்படி போயிட்டு ஏன்னா இங்கே ஒரு கிரீன் 2 3 4 ஒரு ரெட்டு அதாவது கரெக்ஷன் வந்ததுக்கு 4 க்ரீன் வச்சுருக்கான். 4 மாதம் க்ரீனில் வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த வாட்டி இங்கே ரெட்டு வச்சதுக்கு 4 மாதம் இப்படி க்ரீன் வச்சானா எங்கே போயிடுவோம்? 4000 தாண்டி 4500 போயிடுவோம். அது லாங் டைமுக்கு. அவன் 4000 போட்டும் 5000 போட்டும் பிரச்சனை இல்லை. அவன் போகிற போக்கில் பார்த்தானா 5000 போயிடுவானாட்ருக்கு.
இப்போ இந்த கரெக்ஷனில் வந்துட்டு எங்கே இருக்கான் 2800 இருந்தான். அங்கேருந்து 4 கேண்டில் 1 2 3 4 5 5வது கேண்டில் தான் ரிவைஸ் ஆகிருக்கான். அந்த கேண்டில் எங்கே போயிருக்கான்? கிட்டத்தட்ட 3500 போனான். இந்த இடம் போகல 3500, கிட்டத்தட்ட $700 ஏறி இருக்கான். அதே லெவலில் இப்போ வச்சோம்னா இப்போ நாம் இருக்கிறது எங்கே? 3637 இருக்கும். 3650 போயிட்டான். இப்போ தான் இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் மந்த்லி கேண்டில் க்ரீனில் இருக்கான். அப்போ இது 1, இது 2, இன்னொன்று 3, இன்னொன்று 4 வைக்கலாம், 5 வைக்கலாம். அப்படி 5 வச்சான்னா அவன் இங்கே போயிடுவான். இந்த லெவல் போயிடும் 3450ன்னு அந்த லெவலு. அப்படி யோசிங்க. 1 2 3 4. அதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கான்? இதெல்லாம் லாங் டைமுங்க. அதுக்கு முதல்ல இங்கே ஒன்று வச்சுருக்கான். மந்த்லியில் 1 2 3 4 தான் எடுத்திருக்கான். இங்கேயும் 1 2 3 4 5, இங்கேயும் ஒரு இது. அப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கான். 1 2 3 4 4 4 4 4 வச்சுக்கிட்டே இருக்கான். 4 மாதம் க்ரீனில் போகிறான், 1 மாதம் சொனங்குறான். இது லாங் டைமுக்கு. அந்த சொனங்கிறதுக்குள்ளே நம்ம டெய்லி என்ன ட்ரேட் நமக்கு கிடைக்கிது? பை பண்ணுறோமா, நல்ல இடம் வருதா, நல்லா பை பண்ணலாம். செல் பண்ணுறோமா, இல்லை. இது மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செல்லாம் பெரிய செல்லு. இதில் எவ்வளோ? கிட்டத்தட்ட 800 ரேஞ்சிலிருந்து $300 இறங்கியிருக்கான். இந்த ரவுண்டு மட்டும் $300 இறங்கியிருக்கான் ஒரு மாதம் கேண்டில். இதில் ஒரு $150 ஓடி இருப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தினத்துக்கும் அவர்லிக்கும் ட்ரேடு பார்த்தோன்னா இந்த இடத்துல நிறையா ட்ரேடு கிடைக்கும் நமக்கு. பட்டு லாங் டைம் கோவை. ஓகேங்க, அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொன்னேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோ ரொம்ப அதிகமாக பார்த்துருக்காங்க. 400 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. 450ன்னு நினைக்கிறேன். ஆனால் லைக்கு வெறும் 15 பேர் தான் வந்திருக்கு. ஏன் வீடியோ பார்க்குறீங்க, ஏன் லைக் போடுறது? அவ்வளோ வீடியோ கன்றாவியாக இருக்கா? போடுங்க மக்களே லைக்கை. அப்போ தான் ட்ரேடிங், லைக் போட்டிங்கன்னா தான் ட்ரேடிங் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.